பெரியம்மா 2-3 நாளா நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்களா? ஆமாம் பிரியாம்மா, அண்ணா வருவான்ல, போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு வரணுமா. ஓ, அண்ணா வராங்களா ஊர்லேருந்து? சரி சரி பெரியம்மா, வந்ததும் என்கிட்ட சொல்லுங்க, நானும் வந்து அண்ணாவை பார்த்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைம்மா, நானே கூட்டிகிட்டு வரேங்க. பெரியப்பா, நீங்களும் போகிறீங்களா? இல்லம்மா, எனக்கு தான் ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் எப்படி போக முடியும்? அப்போ மோனி வருவாளா? நீ இருக்கலம்மா, மோனி எங்கே தான் விட்டுட்டு போகலான் இருக்கேன். ஆ சரிங்க பெரியம்மா, நீங்கள் விட்டுட்டு போங்க, நான் தனியாக இருக்கேன்ல. மோனி இருந்தால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்போம், எங்களுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. ஏன் பிரியாம்மா, இங்க நாங்களாம் இருக்கோம், எங்க கிட்டலாம் பேச மாட்டியோ? பெரியப்பா, நீங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் நான் மோனி கிட்ட பேசுகிற மாதிரி வருமா? மோனி தான் என் ஏஜில் இருக்கா, அதனால அவகிட்ட தான் நல்லா பேச முடியும். சரிம்மா சரிம்மா. அப்புறம் பெரியப்பா, ஒரு நிமிஷம் பிரியாம்மா. சித்து சார் சொல்லுங்க சார். என்ன சித்து, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சார், கார்த்திக் சார் வந்து பெரிய சாரை பார்த்து சைன் வாங்கிட்டு வர சொன்னார் ஒரு ஃபைலில், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். சைன் வாங்கிட்டியாப்பா? இல்லை சார், சார் வந்து படிச்சுட்டு சைன் போட்டு தரேன், இங்கேயே இருக்கட்டும், நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரிப்பா. சார் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஆஃபீஸில் புதுசாக செக்ரட்டரி ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். என்னது, புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்களா? யார்ப்பா அது? இது வரைக்கும் எனக்கு தெரியலையே. சார் அப்படின்னா கார்த்திக் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லையேப்பா, அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லலையே. ஆமா, அந்த புது செக்ரட்டரி யாரு? சார் போன வாரம் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணாங்கல்ல, மதுன்னு, எங்கள் டீமில் சார். அவங்கள கூட நீங்கள் தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்களே, அவங்கள தான் சார் ப்ரமோட் பண்ணியிருக்காரு கார்த்திக் சார். என்னது 1 வீக் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ப்ரமோஷனா? ஆமாம் மேம். ஆமா, அந்த பொண்ணு யாரு, டீட்டெயில் சொல்லுங்க. சாரி மேடம், கம்பெனி விஷயம்லாம் வெளியில் சொல்ல முடியாது, சாரி மேடம். ஹலோ தம்பி, இங்க பாருப்பா, அவங்க யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணு தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட நீ டீட்டெயில் சொல்ல மாட்டேன்னு சொல்றியா? ஓ அப்படியா மேடம், அவங்க தான் கார்த்திக் சாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா? சரிங்க மேடம். மேடம் அவங்க பேர் மதுமிகா, அவங்க 1 வீக் முன்னாடி தான் என்னோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் கார்த்திக் சாருக்கும் அவங்களுக்கும் செம்ம சண்டை மேடம். அதனால சார் திட்டி வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு பார்த்தா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. என்னது, கார்த்திக்கும் அவளுக்கும் சண்டையா? ஆமாம் மேடம், சாரை யாரோன்னு தப்பாக நினச்சி ஆஃபீஸை விட்டு வெளியே போ அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க. சாரும் மன்னிச்சிடாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்கு அந்த ஆபீஸ்ல? என்ன திட்னா ப்ரமோஷன் கொடுப்பாரா அவங்க சாரு? அந்த பொண்ணை பத்தி மற்ற டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்னும் ஒருத்தவங்க வராங்க. இவங்க 2 பேருக்காக மட்டும் கேப் புக் பண்ண சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மேம். என்னது, 2 பேருக்கு தனியா கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காரா? என்னதான் நடக்குதுங்க? சரி, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். பெரியப்பா, என்ன நடக்குதுங்க? கார்த்திக் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? எனக்கும் ஒன்றும் புரியல பிரியாமா. கார்த்திகோட ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணான். இப்போ என்னடான்னா எனக்கே தெரியாத அந்த பொண்ணை ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கானே. ஆமா, நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு உனக்கு தெரியாம இன்னும் என்னென்ன வேலைலாம் நடக்குதோ தெரியல. ஏய் சும்மா இருடி நீ வேற. யோ வாய மூடியா. இங்க பாரு பிரியாமா, இதெல்லாம் லேஸ்ல விட்டுறாத. நீ கல்யாணம் பண்ணிக்க போற கார்த்திக்கு வழி தவறி போக கூடாது, அதை நீ தான் பாத்துக்கணும். ஒரு வாரத்துல ப்ரமோஷன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இல்லாமையா இருக்கும். என்ன ஏதுன்னு நீ நேர்லயே போய் பாரு. இப்பவே நான் போறேன் பெரியமா, போய் என்ன நடக்குதுன்னு நான் அங்க பாத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, செக்ரட்டரி மேடம் உள்ள வரலாங்களா? என்ன பூஜா, கிண்டல் பண்றியா? அதெல்லாம் இல்ல மேடம், இப்போ நீங்க எங்க எம்டி சாரோட பர்சனல் செக்ரட்டரி, அதனால நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏ பூஜா, ரொம்ப கலாய்க்காதடி. வந்த ஒரு வாரத்திலே செக்ரட்டரி ஆயிட்ட. உனக்கு லக்கு தாண்டி. சரி சரி, 5 o'clock ஆக போகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எப்படி? எனக்கு டைமிங்லாம் தெரியல பூஜா. ரெகுலராக நம்ம போகிற டைமுக்கே கிளம்பணுமா இல்லை சார்கிட்ட கேட்டு தான் கிளம்பணுமான்னு தெரியல. நீ எதுக்கோ சார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டே வாடி, அவர் தானே சொல்லணும் இனிமே. ஆமாம் பூஜா, ஏற்கனவே நான் ரொம்ப பண்ணிட்டேன் அவரை. இருந்தாலும் என்னை மன்னிச்சு செக்ரட்டரியாலாம் அவரை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இனிமே அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். இனிமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தாண்டி நான் கேட்க போகிறேன். நான் சார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? ஓகேடி, நான் கேபின்ல வெயிட் பண்ணுறேன், அங்கே வந்துரு. சரி பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ கார்த்திக், நான் உள்ள வரலாமா? உள்ள வா பிரியா. ஹாய் கார்த்திக்.
உட்கார் பிரியா. என்ன பிரியா திடீர்னு ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்க? எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் பிரியா, சொல்லு. ஆமா கார்த்திக், இந்த எம்டி பதவி உனக்கு வந்துட்டதுனால உனக்கு தலையில 2 கொம்பு முளைச்சிச்சோ? பிரியா என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு வந்த அதை மட்டும் சொல்லு. கார்த்திக், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணுன்றது உனக்கு தெரியுமா? இல்லை ப்ராப்பரான எம்டியா எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா? பிரியா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, என்ன விஷயம் மட்டும் சொல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு பொண்ணை நீ எப்படி பர்சனல் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணலாம்? அதுக்கு பதில் சொல்லு. பிரியா இது என்னோட கம்பெனி, என்ன முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணும்ன்றது என் இஷ்டம், என் விருப்பம். இதுல நீ தலையிடாத. நான் கேட்காம வேற யார் கேட்பா? கார்த்திக், நீங்க பண்றது டூ மச். நீ பாரு பிரியா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீ என்னோட அத்தை பொண்ணு மட்டும் தான், அதுக்காக உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? கார்த்திக், உனக்கு புரியுதா இல்லையா? எந்த ஒரு குவாலிஃபைடும் இல்லாத பொண்ணை நீ பர்சனல் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணியிருக்க. அதுக்கான குவாலிஃபிகேஷனே அவகிட்ட இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவளுக்கு இல்ல. அவ எப்படி ஹேண்டில் பண்ணுவா இவ்வளவு பெரிய பொறுப்பை? உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே தோணாதா? யார் எப்படின்னு எனக்கு தெரியும் பிரியா, யார் பர்சனல் செக்ரட்டரியா போகணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த விஷயத்துல தள்ளிடாத, நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இங்க பாருங்க கார்த்திக், உங்களை நம்பி முழு பொறுப்பையும் மாமா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த கம்பெனி நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து தான் பதில் சொல்லணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களோட உழைப்பு மட்டும் இல்ல, பெரியப்பாவோட உழைப்பு வருஷ கணக்கா இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா கார்த்திக்? இங்க பாரு பிரியா, இப்ப இது என்னோட ஆபீஸ். இங்க என்ன நடக்கணும், யாரை எந்த வேலையில போகணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும். எங்க அப்பாவும் வந்து சொல்லக்கூடாது, உங்க அப்பாவும் வந்து சொல்லக்கூடாது யாரு என்ன பண்ணணும்னு. நீ எதுக்கு வந்தன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் போறேன். என்ன? அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது, அவங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. அந்த பொண்ணெல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாது. அந்த பொண்ணை ஒர்க்கை விட்டு தூக்கணும். அதை சொல்ல நீ யாரு? நான் உங்க வருங்கால ஒய்ஃப். பிரியா ஜஸ்ட் கெட் அவுட். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? உள்ள வாங்க. சார் 5 o'clock ஆக போகுது, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? நான் ஏன் கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபாக மட்டும்தான் இருந்தேன். இப்போ உங்களோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிட்டேன்ல, அதனால தான் சார். நீங்கள் சொல்கிற டைமிங்க்கு தானே நான் வீட்டுக்கு போக முடியும். ஓ, இவதானா அது? இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. ஏய், சொல்லுங்கள் மேம். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஆஃபீஸில் நீ பர்சனல் செக்ரட்டரி ஆயிருப்ப? மிஸ் மது. சார் சொல்லுங்கள் சார். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க மது. தேங்க்யூ சார். ஏய், ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. மேம் சொல்லுங்கள் மேம். மது. சார். இங்க பாருங்க மது, நான் தான் உங்களுக்கு எம்டி. நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். டைம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னேன். ஓகே சார். ஏய் நில்லடி. பிரியா. இவளை பார்த்ததும் மயங்கிட்டீங்களா? இவ அழகுல, அதனால தான் பர்சனல் செக்ரட்டரி ஆக்கிட்டீங்களா? பிரியா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், பார்த்து பேசு, வார்த்தையை விடாத. வாயை மூடுங்க கார்த்திக். உங்களை நான் என்னவோ நினைச்சேன், நீங்களும் மொத்த ஆம்பளைங்க மாதிரி தானே. பிரியா திஸ் இஸ் த லிமிட். ஆஹா, இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல, நான் அவகிட்டே பேசிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல அவ அசிங்கப்பட்டுட்டு இந்த ஆபீஸை விட்டு ஓடி போயிடணும். அதோட இந்த ஆபீஸ் பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. பிரியா, அந்த பொண்ணை ஏதாவது சொன்ன நான் கேள்விப்பட்டேன். அன்னியோட இந்த கார்த்திகை வேற மாதிரி பாப்பேன். நீ ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு. கெட் அவுட்.